அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மக்களின் உண்மையான எழுச்சியான கட்சி. மற்ற தலைவர்களுக்குமே முன்னுதாரணமாக இன்றைக்கும் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா மிகப்பெரிய ஒரு சான்றாக முன்னுதாரணமாக எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். மக்களால் அங்கீகரிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா. அவர் இறந்து 38 ஆண்டுகள் முடிவடை போகிறது. ஆனால் இன்றைக்கும் மிகப்பெரிய ஒரு சான்றாக முன்னுதாரணமாக இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அவர் ஏற்படுத்திய நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மக்களின் சான்று, மக்களுக்குரிய கட்சியாக இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. கொடுக்கின்ற வாக்குறுதிகளை முழுமையாக அவர்களுடைய இடத்துக்கே கொண்டு போய் சேர்க்கும் ஒரே கட்சி நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் வட மாநிலத்து மக்களுடைய மிகப்பெரிய தமிழ்நாட்டில் 1.5 கோடி மக்கள் இன்றைக்கு இடம்பெயர்ந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாக்குரிமை என்பது அவர்களுடைய மாநிலத்தை மட்டுமே சாரும். ஆனால் தங்களுடைய இயலாமை காரணமாக, வாழ்வாதாரத்துக்கு காரணமாக இடம்பெயர்ந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்குரிய வாக்குரிமையை அந்த மாநிலத்துக்கு உட்பட்ட இடத்தில் மட்டுமே வாக்குகளை செலுத்துவதற்குரிய அங்கீகாரமாக அமைத்து தரப்பட வேண்டும். இது நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கான பதிவாக இங்கு பதிவிடுகிறோம். ஒவ்வொரு மாநிலத்துடைய அந்த பகுதியை சார்ந்த மக்கள் அந்த பகுதியில் அவர்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய மத்திய, மாநில மற்றும் நம்மளுடைய தேர்தல் கமிஷன் ஆணையம் முழுமையாக இதை பரிசீலனைக்க வேண்டும். நம்மளுடைய உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இதற்குரிய ஆவணம் முழுமையாக விசாரிக்கப்பட்டு இதற்குரிய முறையான விதிமுறைகளை இவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.